ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தொகுத்து வழங்கி இருக்கிறோம். நமது ராசி பலன்களை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நமது சேனலோட இப்போவே இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும், எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதியானவர் இந்த தினம் ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஆனால் 3-8 கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானதுங்க. உடம்பு இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்காக நீங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னுரிமை கொடுத்து தகுந்த சிகிச்சைகள் மற்றும் நல்ல கன்சல்டிங் டாக்டரை நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும், அலட்சியம் காட்ட வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மனசில் நிறைய ஆசைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிய ஆசைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். சில ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறதுல அளப்பரிய ஆனந்தம் கொள்வீங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து செய்து கொடுத்து மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சு அவர்களை சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஏன்னா வியாபாரம் மூலமாக இருக்கக்கூடிய தன லாபத்தில் எந்த தடைகளுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால சின்ன பிரச்சனைகள்லாம் வியாபாரத்தில் இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகிடுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்தனம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் அலர்ஜி ஏற்படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கிற புதிய விஷயங்கள் பற்றின ஒரு ஆர்வம் அதிகரிக்குங்க. ஸோ புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். சமுதாய நிகழ்வுகள் மற்றும் சமுதாயம் தொடர்பான சில புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலகி விடுங்கிறதுனால இத்தனை நாள் நீங்கள் ட்ரை பண்ணது வேறங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களது முயற்சிகள் தடையின்றி சிறப்பாக சீராக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. வியாபார ரீதியாக புதிய அனுபவங்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்றுவீங்க. அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியையும் நல்ல லாபத்தை எதிர்காலத்திற்காக உருவாக்கி கொள்வதற்கான வழிமுறைகளும் அமைத்து தருங்க. நுட்பமான சில நுண்ணிய அறிவு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால இந்த தினம் உங்களது புரிதல் வேற லெவலில் இருக்குங்க. சில டெக்னிக்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கண்டிப்பாக அமைதியாக இருக்கணுங்க. பதற்றப்படாமல், மேலும் எந்த விதமான ஈகோ போன்ற குணங்கள் எல்லாம் விட்டு நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அமைதியாக நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இன்றைய தினத்தை சக ஊழியர்களுடன் பழகும்போது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. புதுமையான நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. புதிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை உங்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையருடைய ஆரோக்கியத்தில் முறையான அக்கறையும் கவனமும் நீங்கள் காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் பெற்றோர்கள்லாம் ஆதரவு தருவாங்க. அதனால் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக சேரும். திடீர் ரொமான்டிக் உணர்வுகள் ஏற்படுங்க. ஆனால் சில பாடங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணுங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு இடம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் சுய பரிசோதனை மேற்கொள்வது வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மேலே அதிகமான பரிதாபப்படக்கூடாதுங்க.
நம்மளால முடியலையே, நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரியான பரிதாபமான அந்த பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களால எல்லாமே முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வேணுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு அற்புதமான நாள். கிரியேட்டிவான வேலைகளில் நீங்க தாராளமாக ஈடுபடலாம். கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால, அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கான முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வகையில உங்க திறமைகளை வெளிப்படுத்த முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க அதிகமான நேரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா, அந்த நேரத்துல சில பேர் சின்ன சின்ன சண்டைகளை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய திட்டங்கள் பாழாகிடுங்க. அதனால உங்களுடைய மூடு அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் அதுங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை கண்டிப்பாக செலவிட முடியும். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கை துணையோட நேரத்தை செலவிடுவீங்க. அது மிக இனிமையான பொழுதாக உங்களுக்கு அமையுங்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அமையுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உதிரியாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன வருமானங்கள் சேரும். அதனால பண வரவுகள் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் உண்டு. இன்றைய தினம் மனதில் அதனால மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அதன் மூலமாக சில நல்ல காரியங்களை உங்களால் செய்து முடிக்க முடியும். நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. நீங்க ஏதாவது டீம் ஃபார்ம் அப் பண்ணி இங்க டீம் ஒர்க்கா பண்றது உங்களுடைய வேலைகளை எளிதாகவும் சிறப்பாகவும் மாற்றுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பார்த்து செய்து மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. மேலும் சமுதாய பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். சமுதாயம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான விழிப்புணர்வு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களது தொழிலில் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஏற்படுங்க. நுணுக்கமான விஷயங்களை கூட இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நுட்பமான அறிவு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான நாள், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமான ஆசைகள் உருவாக்கக்கூடிய வருவாங்க. சக ஊழியர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கங்க. புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். லேட்டஸ்ட் அப்டேட்டாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.